தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சீஷர்களாய் இருக்கிறீர்கள். நாம் எல்லோருமே சபைகளிலே விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். அடுத்து இயேசுவை பின்பற்றுகிற நாம சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அவருடைய சீஷர்களாய் இருக்கிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோமா? மற்றவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வசனம் அதை தானங்க சொல்லுது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பிரதிபலிக்க வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்றாலே அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா மனுஷர்களிடத்திலும் எல்லாரிடத்திலும் ஒரே விதமான அன்பு, கூட்டி குறைத்தல்ல, ஒரு பட்சமான அன்பல்ல, பாரபட்சம் உள்ளவர்களாய் அல்ல. அதை தான் வசனம் சொல்லுகிறது. அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் சகிக்கும், அன்பு இருமாப்பாய் இராது, அன்பு சினமடையாது, அன்பு எல்லா இடங்களிலும் அது அமைதலாய் இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள். இன்றைக்கி அந்த அன்பு எப்படி போயிடுச்சு அப்படின்னா, வெளியில் தோற்றத்துக்கு அன்பு, உள்ள வெஞ்சன்ஸ், உள்ள பழிக்கு பழி, உள்ள மன்னியாமை, உள்ள கோபம், உள்ள வைராக்கியம், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா அன்பு மூடி வச்சிருக்குது. உங்களுக்குள்ள ஒரு அனுபவமும் வெளியே ஒரு அனுபவம் அல்ல, வெளியே ஒரு முகமும் உள்ளே ஒரு முகம் அல்ல. அது மாறுபாடானது, அது மாய்மாலம் உள்ளது. வெளியே நீங்கள் செலுத்துகிற அன்பு எங்கேருந்து வரணும்னா இருதயத்திலிருந்து வரணும். அதை தான் ஆண்டவராய் இயேசு கற்பனையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இன்றைக்கு உங்களை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கிறீங்களா? அதே நேரத்தில் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட அன்பு கூறுவீங்க அப்படின்னா மற்றவர்களிடத்தில் எந்த ஒரு வெஞ்சன்ஸும் எந்த ஒரு கோபமும் வைராக்கியமோ எதுவும் இல்லாமல் அன்பு உண்மையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு உண்மையாய் வெளிப்பட ஆரம்பிக்குமானால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காரியம், ஆனால் மிகுந்த கருத்துடையது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்திலிருந்து அன்பு புறப்படட்டும், உங்களில் உள்ள அன்பு மற்றவர்களுக்கு காணப்படட்டும். அன்பை பிரதிபலியுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள், அன்பாயிருப்பதற்கு ஜெபியுங்கள், மற்றவர்கள் மீது இருக்கிற அன்பிற்காக தேவனை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாவரிடத்திலும் அன்பாய் இருக்க, அதனால் உம்முடைய சீஷர்களாய் இருக்கிறதை காண என் தேவனீர் உதவி செய்யும். இது நிமித்தமாய் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாய் இருக்கிறதான வைராக்கியம், கோபம், சண்டை, மார்க்கபேதங்கள் இவைகள் எல்லாம் விட்டு விலகி அன்பு சகலவற்றையும் சகிக்கும், சினமடையாது, ஆண்டவரே இருமாப்பா இராது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி, எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அன்பாயிருந்து கர்த்தருடைய சீஷர்களாய் பிரதிபலிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் அன்பாக இருக்க முடியவில்லை என்கிற ஒரு வேதனை உங்களுக்குள்ளே உண்டு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபிங்க. அன்பை பிரதிபலிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அன்பாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அதனால் அவருடைய சீஷர்களாய் விளங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். God bless you. God bless you.